கோத்தா கினபாலுவில் அதிகாலையில் வேன் ஒன்று விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்ததை தொடர்ந்து அதிலிருந்த கணவன், மனைவி மற்றும் அவர்களது பிள்ளைகளான 2 சிறார்கள் உயிர் தப்பினர். ஜலான் துங்கு அப்துல் ரஹ்மானில் 33 வயதுடைய ஆடவர் ஓட்டிச் சென்ற வேன் ஒரு காரில் மோதிய பின் தீப்பிடித்தது. அந்த வேனில் இருந்த ஓட்டுநரும் அவரது 31 வயது மனைவி மற்றும் 6 வயது மகள் மற்றும் மற்றொரு சிறுவனும் சொற்ப காயத்தோடு உயிர் தப்பினர். அவர்கள் அனைவரும் குவீன் எலிசபெத் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தீயணைப்பு மீட்புத்துறையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அதிகாலை மணி 12:15 அளவில் நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் 26 வயது கார் ஓட்டுநர் தமது காரை திடீரென வளைத்ததை தொடர்ந்து அதன் பின்னால் வேன் மோதியது. இச்சம்பவத்தில் கார் ஓட்டுநர் காயமடையவில்லை. கார் ஓட்டிய போது அதன் ஓட்டுநர் மது அருந்தியிருந்தாரா என்பதை கண்டறிவதற்காக அவரது ரத்தம் பரிசோதனைக்காக எடுக்கப்பட்டதாக போலீஸ் பேச்சாளர் ஒருவர் கூறினார். அந்த வேனின் இயந்திரம் உட்பட 60 விழுக்காடு பகுதி தீயில் அழிந்தது. தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் வருவதற்குள் பொதுமக்களின் உதவியோடு அந்த வேனிலிருந்து 4 மீட்கப்பட்டனர்.